ஹாய்! இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் மேஜிக் ப்ராடக்ட் தான் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ, அப்படி அந்த மேஜிக் ஹஸ் ஹேப்பன்ட் டூ மை ஹேர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ, ஹேருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் கேன் கம் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். யாருடைய ஹேருக்கு வேணாலும் வரலாம். ஸோ, இப்படி எனக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் நிறைய சின்ன வயசுல இருந்தது. அது எனக்கு சரியாயிடுச்சு. பட் இருந்தாலும் திரும்ப ரீசெண்ட் டைமில் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுது. சரி, இது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எதனால் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ, நம்மளுடைய ஹேருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹேருடைய ஃபைபர்ஸ். ஸோ, நமக்கு க்ரோ ஆகிற ஹேர் பார்த்தீங்கன்னா எண்டில், ஸோ நம்ம ஹேரில் குட்டி குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா வேறு விட ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி எண்ட் ஆஃப் த ஹேரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஆல்மோஸ்ட் இங்கிருந்து எனக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அண்ட் அதுவும் எண்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா எண்டில் அதிகமாகவே இருந்தது. ஸோ ஐ டிசைடட் டு கட், விச் மீன்ஸ் நான் ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் இந்த அளவுக்கு ஹேரை நான் வந்து கீழேருந்து ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ அப்படி ட்ரிம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்டில் எனக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதனால் ஐ ஸ்டார்டட் யூஸிங் நம்மளுடைய டுவாலஜி. ஸோ டுவாலஜியில் இருக்கிற இந்த சீலிங் ஹேர் சீரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதை நான் வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு தடவை மட்டுமே யூஸ் பண்ண ஐ ஃபைண்ட் லைக் நல்லா இருக்குது ஹேருக்கு. ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் யூஸ். ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு இன்க்ரீடியன்ஸாக கெரட்டின் இருக்கிறது அண்ட் ஓட் லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ இது நம்மளுடைய ஹேரில் இந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போய் ஒர்க் பண்ணி அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் வரவிடாமல் நம்மளுடைய ஹேரை இன்னும் ஸ்மூத்தாக வச்சுக்கும். ஸோ எனக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் ஹேர் வளருது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் ஆகி போயிடுது. ஸோ தட் இஸ் த மேஜர் கன்சர்ன் ஐ ஹாவ். ஸோ இந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸை எப்படி நம்ம வந்து இருக்கக்கூடாது ஹேரில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் யூஸிங் திஸ். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் இன் அ வெரி நைஸ் கிளாஸ் பாட்டில் இது கம்ப்ளீட்லி. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு பம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு ஓகேங்களா. ஸோ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஹேர் டேம்பாக இருக்கும், ஈரமாக இருக்கும் இல்லையா. ஸோ நல்ல தலையை துவட்டிட்டு ஜஸ்ட் இந்த சீரம் இதை எடுத்து மிட் லென்த், ஸோ நமக்கு சென்டரில் இருந்து ஸோ இப்படி நம்ம ஜஸ்ட் நம்மளுடைய ஹேருக்கு ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா எனக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் நிறையவே இருக்கிறது. மிட்டிலிருந்து ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் எண்டு வரைக்கும் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் இருக்கிறது. ஸோ இப்படி 2 or 3 times நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வீக்லி ஒன்ஸ் தான் நான் ருட்டீனில் பண்ணுறது. அண்டு ஸோ இப்படி கொஞ்சம் நாட்களுக்கு நம்ம பண்ணிவிட்டு நம்மளுடைய ஹேர் பார்த்திங்கன்னா ஸோ க்ரோத் நல்லா இருக்கும். பிகாஸ் ஆஃப் நம்மளுடைய இந்த கெரட்டின் உள்ளே இருக்கிறது ப்ளஸ் ஓட்ஸ் அப்படிங்கிற இந்த ஓட் லிப்பிட்ஸும் கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராமல் நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹேருடைய எண்டுக்கு சம்ஹவ் ஐ மேனேஜ் அண்ட் அப்ளைடு அண்ட் ஸோ இங்கேயும் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். And so looking forward for a smooth, silky, shiny, long hair free from split ends. And I am damn sure in the duology split end serum அது கண்டிப்பாக எனக்கு கொடுக்கும். ஏன்னா யூசரோடைய ரிவ்யூ பார்த்து தான் நான் எனக்கு சூஸ் பண்ணி இதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது அண்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.